ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிட்டா உங்களோட ஜீரணம் சரியாகும், உடல் சக்தி அதிகரிக்கும், கூடவே சிலருக்கு மூட்டு வலி கூட குறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் தவறாக சாப்பிட்டா உடலுக்கு பாதிப்பு ஏற்படலாம். அப்படின்னா காலையில் ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிட்டா உடலில் உண்மையில் என்ன தான் நடக்கும்? பாடி வெயிட் அதிகரிக்குமா, இல்லைனா உடம்பை ஆரோக்கியமாக மாற்றுமா? இந்த வீடியோவில் நெய் சாப்பிட்டா உடலில் நடக்கக்கூடிய 7 முக்கிய மாற்றங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெய்யில் இருக்கக்கூடிய பியூட்ரிக் ஆசிட் இருக்குல்ல, இது நம்ம குடலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இதனால் நம்மளோட சாப்பிட்ற ஃபுட்டு சீக்கிரமாகவே செரிமானமாகும். நெய் சாப்பிட்டா ப்ளோட்டிங் குறையும், மலச்சிக்கல் குறையும். காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிட்டா குடல் சுத்தமாகிற வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதனால் அந்த நாள் ஃபுல்லாக உடம்பு லேசாக இருக்கும். நெய் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் எனர்ஜி பூஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். நெய்யில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு இருக்குல்ல, அது உடம்புக்கு ரொம்ப நல்ல சக்தியை தரும். இதனால் உடல் சோர்வு குறையும், நாள் ஃபுல்லாக சுறுசுறுப்பாக வச்சுருக்கோம். நெய் அப்படிங்கிறது பிரெயினுக்கு ரொம்பவே நல்லது. இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது, நல்ல கொழுப்பு இருக்குது, மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்தும். இதனால் நினைவாற்றல் அதிகரிக்கும், கான்சன்ட்ரேஷன் கூட அதிகரிக்கும், ஸ்ட்ரெஸ் குறையும். படிக்கிற பிள்ளைங்க நெய் சாப்பிட்டாங்கன்னா அவங்களோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். நெய் உடம்புக்கு ஒரு நேச்சுரல் லூப்ரிகேஷன் மாதிரி வேலை செய்து மூட்டுகள் சுலபமாக இயங்கிறதுக்கு உதவும், மூட்டு வலியை குறைக்கும், உடல் உறுதி அதிகரிக்கும். குறிப்பாக 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நெய் ரொம்பவே நல்லது. நெய் சாப்பிட்டா உடம்புக்குள்ளே இருந்து சருமத்தை பாதுகாக்கும். இதனால் ஸ்கின்னோட ட்ரைனஸ் குறையும், முகம் பளபளப்பாகும், ஸ்கின் க்ளோ அதிகரிக்கும். பியூட்டி ரெமிடிஸில் கூட அதனால தான் நெய்யை பயன்படுத்துகிறாங்க. நெய் உடலோட இம்யூன் சிஸ்டத்தை வலுப்படுத்தும். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் ஈலாம் இருக்குல்ல, அது உடம்பை பலவிதமான நோய்கள்லேருந்து பாதுகாக்கும். நிறைய பேர் நினைப்போம் நெய் சாப்பிட்டா வெயிட் அதிகமாகும்னு. ஆனால் உண்மையை சொல்லணுன்னா சரியான அளவில் நெய் சாப்பிட்டா வெயிட் கண்ட்ரோல் ஆகும். நெய் சாப்பிட்டா ரொம்ப நேரம் பசி வராது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற ஆசையும் குறையும். இதனால் பாடி வெயிட்டை கட்டுக்குள் வச்சுக்கலாம். நெய்யை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்க்கலாமா? காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிடுங்க, அதிகமாக சாப்பிட வேணாம். நீங்கள் இது வரைக்கும் காலையில் வெறும் வயிற்றில் நெய் சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் காலையில் வெறும் வயிற்றில் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.